வெல்கம் டு அவர் ஃபேக்ட் ஜோன். தமிழகத்தில் எத்தனையோ மலைகள் இருக்குது. ஆனால் தமிழ் மக்களுடைய மனதில் ஒரு ஆன்மீக மர்மமாகவும் அமானுஷ்யமான கேள்விகளுடனும் நிரந்தரமான இடத்தை பிடித்திருக்கும் ஒரு இடம் என்ன அப்படின்னா அது கண்டிப்பாக கொல்லிமலையாக தான் இருக்க முடியும். இந்த மலைக்கு செல்வது ஒரு சாகசம் கூட. சுமார் 70 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து நாம் மேலே செல்ல வேண்டும். ஒவ்வொரு வளைவும் ஒரு புதிய ரகசியத்தை, ஒரு புதிய தொன்மத்தை, காலத்தின் புதிய பக்கத்தை நமக்கு புரட்டி கொண்டே தான் இருக்கும். சரி, இந்த கொல்லிமலையோட உண்மையான ரகசியம் என்ன? இன்றும் அங்கே சித்தர்கள் சூட்சம வடிவில் வாழ்வதாக சொல்லப்படும் அந்த நம்பிக்கை ஏன் உருவாச்சு? அதன் பின்னால் இருக்கும் அந்த வரலாறு, அறிவியல், ஆன்மீகம் தான் என்ன? இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். SBO provides work from home opportunity. This is mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. If you want more information, link in description, check it now. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கொல்லிமலைகளை பற்றி நாம் பேசும்போது நாம் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு பின்னால் இருக்கும் ஒரு பொற்காலத்துக்குள்ளே நம்ம செல்லணும். அதுதான் சங்க காலம். நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு போன்ற இலக்கியங்களில் கொல்லிமலையையும் அதன் வளமும் பல பகுதிகளில் பேசவும் பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் கொல்லிமலையை எதற்காக புகழ் பெற்றிருக்கிறது தெரியுமா? அங்கு இருக்கும் உயர்தரமான தேனும் சுவை மிகுந்த பலாப்பழங்களும் மற்றும் சந்தன மரங்களுடைய வாசத்திற்காகவும் தான். கொல்லிமலை அந்த காலத்திலேயே ஒரு வளமான செழிப்பான நிலப்பரப்பாக மக்களுடைய மனதில் இருந்திருக்கு. குறிப்பாக நாம் பேச வேண்டிய ஒரு மன்னர் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? கடையேழு வள்ளல்களில் ஒருவரான வல்வில் ஓரி. வல்வில் என்ற அடைமொழி அவருடைய நிகரற்ற வில் வித்தையை தான் குறிக்கிறது. சங்க இலக்கியங்கள் ஓரியுடைய வீரத்தையும் கொடைத்தன்மையையும் விரிவாக பாடுகின்றன. அவர் ஒரே அம்பால யானை, புலி, மான், பன்றி மற்றும் உடும்பு ஆகியவற்றை வீழ்த்தியதாகவும் பாடல்கள் புகழ்கின்றன. அவர் ஒரு புவியியல் பகுதியாக மட்டுமல்லாமல் வீரம் மற்றும் கலைகளை போற்றும் ஒரு கலாச்சார மையமாகவும் கொல்லிமலையை அவர் நிறுவியிருக்கிறார். இதுதான் கொல்லிமலையின் முதல் ரகசியம், தமிழ் வரலாற்றில் ஆழமாக வேரூண்டி இருப்பது. கொல்லிமலை என்ற பெயர் எப்படி உருவானதுன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? இதற்கு காரணமான ஒரு தொன்ம கதையே இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மலையில் தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்களுக்கு அசுரர்கள்லாம் சேர்ந்து ரொம்பவே தொந்தரவு செஞ்சுருக்காங்க. முனிவர்களை காப்பாற்றுவதற்காக தேவ சிற்பியான விசுவகர்மா என்பவர் ஒரு அற்புதமான உபாயத்தை செய்தார். அவர் காண்போரை கண்டவுடன் மயக்கும் ஒரு பேரழகு கொண்ட ஒரு பெண் வடிவத்தை, ஒரு பாவையை மலையின் மீது உருவாக்கினார். அந்த பாவை தனது அழகால் அசுரர்களை ஈர்த்து அருகில் வர வைத்து அவர்களை அழித்தாள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.